சலாம் மலேசிய மடானி ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தாக்கல் செய்த 13ஆம் மலேசிய திட்டம் குறித்த சிறப்பு தொகுப்பாக மலர்கிறது இன்றைய தமிழ் செய்திகள். மேம்பாட்டுக்கு மறுவடிவம் எனும் கருப்பொருளுடன் 61,100 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் தாக்கல் செய்யப்பட்டது 13ஆம் மலேசிய திட்டம். ஊக்கமளிக்கிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டுடைமை ஆகியவற்றில் இந்திய சமூகத்துக்கு பரந்த வாய்ப்பு. நாளை சொல்வாரா ட்ரம்ப் நல்ல செய்தியை? இறக்குமதி வரி குறித்து அறிவிப்பார் என கோடி காட்டினார் பிரதமர். மேம்பாட்டுக்கு மறுவடிவம், அந்த கருப்பொருளில்தான் 13ஆம் மலேசிய திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. மடானி பொருளாதாரத்தின் மாபெரும் அவாவின் செயல் வடிவமாக இந்த 5 ஆண்டு திட்டம் விளங்குகிறது. 13ஆம் மலேசிய திட்டத்தை செயலாக்க 61,100 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு தேவை. மேம்பாட்டுக்கு 43,000 கோடி ரிங்கிட்டும், சமூக துறைகளுக்கு 13,300 கோடி ரிங்கிட்டும் ஒதுக்கப்படுகிறது. 3 முதன்மை கூறுகளில் இந்த புதிய 5 ஆண்டு திட்டம் நுண்ணோக்குகிறது. வளப்பத்தை நியாயமாக பகிர்ந்தளிக்க நாட்டின் மேலாண்மையை முன்னிறுத்தும் நனிச்சிறந்த நெறிமுறை முதலாவதாகும். அனைத்தையும் உள்ளடக்கிய பொருளாதாரத்தை முடுக்குதல் 2ஆம் கூறு. மக்களின் அடிப்படை நல்வாழ்வை மேம்படுத்துதல் 3ஆம் கூறு ஆகும். 13ஆம் மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்யும் முன் மக்களவையில் முக்கிய செய்தியை அறிவித்தார் பிரதமர். மலேசியா மீதான இறக்குமதி வரியை மறு ஆய்வு செய்ய அமெரிக்கா இணங்கியுள்ளது. நாளைக்குள் அதன் முடிவு தெரிய வரும். இன்று காலை 6:50 மணிக்கு டத்தோஸ்ரீ அன்வார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். சுயேட்சை வாணிக நோக்கம் கொள்கை, முதலீடு, வர்த்தக, தொழில் அமைச்சின் முயற்சியில் அமெரிக்க வர்த்தக அமைச்சுடன் நடத்தப்படும் பேச்சுக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஆகஸ்ட் 1 தேதி, அதாவது நாளை தொடங்கி மலேசிய பொருள்களுக்கு 25 விழுக்காட்டு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தாய்லாந்து கம்போடியா நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் மலேசியாவின் பங்களிப்பை ட்ரம்ப் பாராட்டினார். மேலும் அக்டோபரில் கோலாலம்பூரில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருப்பதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் மக்களவையில் குறிப்பிட்டார். 13ஆம் மலேசிய திட்டத்தை வெற்றி அடைய செய்ய 61,110 கோடி ரிங்கிட் தேவைப்படுகிறது. அதற்கான முதலீடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் ஒதுக்கீட்டை வழங்கும் வேளை தனியார் துறையின் பங்களிப்பும் அவசியமாவதாக நிதியமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். 61,110 கோடி ரிங்கேட்டில் 43,000 கோடி ரிங்கேட் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட வேண்டியுள்ளது. அரசு தொடர்புடைய நிறுவனங்களும் அரசு தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்களும் 12,000 கோடி ரிங்கேட்டை பங்களிக்கும். வியூகமிக்க துறைகளில் உள்நாட்டு நேரடி முதலீடுகளை அவை கையாளும். அது நேரடியான பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும். இதில் பொது தனியார் பங்காளித்துவம் வாயிலாக 6,100 கோடி ரிங்கேட் ஈட்டப்படும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் முயற்சியாக உள்நாட்டு மின்கடத்தி தொழில்துறையை உருமாற்றும் மற்றும் உயர் மதிப்பிலான உலக சேவை துறையை முடுக்கிவிடும் திட்டங்கள் மீது 13வது மலேசிய திட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. உயரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் வியூகத்துறைகளையும் உயர் மதிப்பிலான தொழில்துறைகளின் மேம்பாட்டையும் உந்தச் செய்வதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டுக்கு ஏற்ப இந்த முயற்சி அமைந்துள்ளது. அறிவார்ந்த சொத்து மற்றும் தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்ட முதலீட்டு
உள்நாட்டு மூலதனம், அரசாங்க தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்களின் பங்கேற்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முயற்சி செயல்படுத்தப்படும். இதன் மூலம் நாட்டில் உயர் மதிப்பு கொண்ட பொருட்களை தயாரிக்கும் உலக தரத்திலான உள்நாட்டு தொழில் முனைவோர் உருவாக்கப்படுவர். 13வது மலேசிய திட்ட காலகட்டம் நெடுகிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு 4.5 விழுக்காடு முதல் 5.5 விழுக்காடு வரை வளர்ச்சி காண வேண்டும் என அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. உள்நாட்டு தேவை, குறிப்பாக பயனீடு மற்றும் தனியார் முதலீடு இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணிகளாக இருக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி பரந்த வர்த்தக வாய்ப்புகளின் அடிப்படையில் ஆண்டுக்கு 5.8 விழுக்காடாக அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது. அதேவேளை நாட்டின் தனியாள் மொத்த வருமானம் ஆண்டுக்கு 77,200 ரிங்கிட்டாக அதிகரிக்க வேண்டும் எனவும் இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. இது உயர் வருமானம் கொண்ட நாடாக மலேசியா உருவாகும் இலக்கையும் தாண்டி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மலேசிய பொருளாதாரம் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 2021 தொடங்கி 2024 வரை 5.2 விழுக்காட்டு பொருளாதார வளர்ச்சியை நாடு எட்டியது. நிலையற்ற சூழல், உலகாய பொருளாதார சவால்கள் ஆகியவற்றுக்கு மத்தியில் இந்த வெற்றியை மலேசியா அடைந்தது. சேவை, தயாரிப்பு, கட்டுமானம் ஆகிய துறைகள் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆக்ககர பங்களித்துள்ளதாக பிரதமர் கூறினார். 2021 முதல் 2024 வரை மொத்தம் 1,29,000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான முதலீடுகள் அங்கீகரிக்கப்பட்டன. ஆண்டு அடிப்படையில் அந்த விகிதம் 21.1 விழுக்காட்டு அதிகரிப்பை பதிவு செய்தது. 2024 மட்டும் வரலாற்றில் உச்சமாக 38,400 கோடி ரிங்கிட் முதலீடுகள் அங்கீகரிக்கப்பட்டன. அதேவேளை 2025 ஜூன் வரை நாட்டின் பணவீக்கம் 1.1 விழுக்காட்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. விலை நிலைத்தன்மையும் நாட்டின் பொருளாதார மேலாண்மை மீது முதலீட்டாளர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் அதற்கு சான்று பகிர்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டின் நிதி பற்றாக்குறை விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டது. 2022 5.5 விழுக்காடாக இருந்த நிதி பற்றாக்குறை 2023 5 விழுக்காட்டை எட்டியது. 2024 அது 4.1 விழுக்காட்டை அடைந்த வேளை 2025 அதனை 3.8 விழுக்காட்டுக்கு குறைக்க அரசு இலக்கிட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையை 3 விழுக்காட்டுக்கு குறைக்கும் இலக்கை எட்டும் வலுவான தடத்தில் மலேசியா இருப்பதை அந்த அடைவு நிலை சான்றாய் விளங்குகிறது. அத்துடன் நாட்டின் புதிய கடன் சுமை விகிதமும் ஆண்டுக்கு ஆண்டு குறைக்கப்படுவதாக பிரதமர் விவரித்தார். அதிகரித்திருக்கும் வாழ்க்கை செலவினத்தை கட்டுப்படுத்தி மக்களின் சுமையை குறைக்கும் கடப்பாட்டை 13ஆம் மலேசிய திட்டத்தில் மடானி அரசு தொடர்கிறது. அதன்படி ரஹ்மா ரொக்க உதவி SDR, ரஹ்மா அடிப்படை உதவி சாரா போன்றவை தொடரும். மடானி அரசு அறிமுகப்படுத்திய கருணை குடை திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தொடரும். இன்றியமையா பொருள்களை மலிவான விலையில் விற்கும் ரஹ்மா விற்பனை, ரஹ்மா உணவு திட்டம், ரஹ்மா கெஃபே, ரஹ்மா கூடை திட்டம் ஆகியவையும் நீடிக்கும் என பிரதமர் உறுதியளித்தார். வறுமை ஒழிப்புக்கும் அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இனம், சமயம், வட்டார பாகுபாடின்றி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும். மக்களின் வருமானத்தை அதிகரிக்க பல்வேறு முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நகர்ப்புற மக்களின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் திட்டங்களும் மக்கள் வளர்ப்பு திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். சுஜாத்தி மடானி திட்டத்தின் மூலம் தகுதியான ஒவ்வொரு உட்புற கிராமங்களுக்கும் 1 லட்சம் ரிங்கிட் வழங்கப்படும். தற்சார்பின் அடிப்படையில் உள்நாட்டு உணவு உற்பத்தியை அரசு நுண்ணோக்கும். நாட்டின் 5 மாநிலங்களில் பேரளவிலான வேளாண்மை மேற்கொள்ளப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். கிளாந்தான், பஹாங், திரங்கானு, சபா, சரவாக் ஆகிய 5 மாநிலங்களில் உணவு உற்பத்திக்காக பேரளவிலான வேளாண்மை மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கோடி காட்டினார். இறக்குமதி உணவுப் பொருள்களை சார்ந்திருப்பதை அது குறைக்கும். அயல் நாடுகள் உணவு ஏற்றுமதியை குறைத்தால் நாட்டிற்கு அது பெரும் பாதிப்பை தவிர்க்க உள்நாட்டு உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும். அவ்வகையில் கிடாவின் இளம் வேளாண் முன்னேற்ற வாரியத்திலும் பெர்லிஸிலும் ஈராண்டுகளில் 5 பருவ
நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படும். கிளாந்தான் கமுபு வேளாண் முன்னேற்ற வாரியத்தில் நெல் நடவு நுண்ணோக்கப்படும். ஸ்லாங்கூர், பேராக், பினாங்கு, சரவாக் ஆகிய மாநிலங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு பகுதிகள் விரிவுபடுத்தப்பட்டு அங்கு உழவு மேற்கொள்ளப்படும். ஆய்வு, மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், புத்தாக்கம், அறிவார்ந்த வேளாண் தொழில்நுட்பத்தை கைக்கொள்ளுதல், துணை பண்ணைகளை நிறுவுதல் முதலிய நடவடிக்கைகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் கவனம் செலுத்தப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். இதற்கிடையே உணவு பொருள்களுக்காக ஒரு சில நாடுகளை நம்பியிருப்பதை தவிர்க்க பல நாடுகளின் இறக்குமதி பொருள்களை அதிகரிப்பதையும் அரசு நோக்கும். நாட்டிற்குள் உணவுப் பொருள்கள் இறக்குமதி செய்யப்படுவது கண்காணிக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். சேகரிப்பு மையம், உணவு உற்பத்தி, தரமிடுதல், பகிர்மானம், சிறிய நடுத்தர சில்லறை துறை ஆகியவையும் மேம்படுத்தப்படும். இந்நிலையில் செம்பனை, ரப்பர், கொக்கோ போன்ற வேளாண் மூலப்பொருள் உற்பத்தி துணைத்துறைகளும் மேம்படுத்தப்படும் என பிரதமர் விளக்கினார். இயந்திரமயமாக்கல், தன்னியக்கம், இயந்திரவியல், ஆய்வு, மேம்பாடு, வணிகமயமாக்கல், புத்தாக்கம், நிலைத்தன்மை சான்று போன்ற தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தப்படும். அயலக ஆழ்பலத்தை நாடியிருப்பதை குறைத்து வேளாண் செயல்பாட்டை அந்த முயற்சி துரிதப்படுத்தும் என டத்துஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். விரைவில் அறிமுகம் காணவிருக்கிறது மடானி நுட்ப பயிற்சி தொழில் கல்வி தீவெட்டை வலுப்படுத்தும் கடனுதவி திட்டம். தீவெட் பயிற்சி நிதி திட்டமும் உருவாக்கப்படவிருப்பதை பிரதமர் கோடிக்காட்டினார். வேலை சந்தையில் இளைஞர்களின் பங்கேற்பை அந்த முன்னெடுப்புகள் ஊக்கப்படுத்தும் என டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். உயர்திறன் வாய்ந்த மாந்தவள மேம்பாடு நாட்டின் முக்கிய செயல் திட்டமாக தொடர்ந்து விளங்கும் என பிரதமர் வலியுறுத்தினார். அந்த நோக்கத்தை எட்ட அரசு மற்றும் அமைச்சுகளுக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்துவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்தும். குறிப்பாக உயர்கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சு, மனிதவள அமைச்சு, கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சு, மாரா ஆகியவற்றுக்கிடையிலான ஒருங்கிணைப்புக்கு வலுவூட்டப்படும். தீவெட் கழகங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் இடையே நெருக்கமான ஒத்துழைப்பு தொழில்நுட்ப அறிவாற்றலை பகிர்ந்து கொள்வதற்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் ஊக்கியாக அமையும். உயர் வளர்ச்சி மற்றும் கூடுதல் மதிப்பை கொண்ட அதே வேளை அதிநவீன தொழில்நுட்பத்துறையை சார்ந்து தீவெட் திட்டங்கள் மறுசீரமைக்கப்படும். ஜோஹோர் சிங்கை சிறப்பு பொருளாதார மண்டலம், கரியான் ஒருங்கிணைக்கப்பட்ட பசுமை தொழில்பேட்டை மேம்பாடு, கூலிம் உயர் தொழில்நுட்ப பேட்டை ஆகியவற்றில் தேவைப்படும் ஆழ்பலத்தை இந்த முன்னெடுப்பு நிறைவேற்றும். 13ஆம் மலேசிய திட்ட காலம் நெடுகிலும் தயாரிப்பு துறையில் 7 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க மலேசியா இலக்கு வகுத்துள்ளது. மேலும் இலக்கவியல் பொருளாதார துறையில் மேலும் 5 லட்சம் புதிய பணிகளை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் நாடு உள்ளது. கல்வித்துறை வளர்ச்சிக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 6700 கோடி ரிங்கெட். புதிய பள்ளிகள் கட்டுமானத்துக்கும் பொது உயர்கல்வி கழகங்களில் வசதிகளை மேம்படுத்தவும், கமாஸ் பாலர் பள்ளி உட்பட பள்ளிகளை தரம் உயர்த்தவும் பழுது நீக்கவும் அந்த நிதி பயன்படுத்தப்படும். 13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் இடப்பற்றாக்குறை நிலவும் பகுதிகளில் அடுக்குமாடி பள்ளி கட்டட கட்டுமானங்கள் பேரளவில் மேற்கொள்ளப்படும். அதற்கு மாநிலங்கள் மற்றும் ஊராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்பு அவசியம். 2025 வரையில் நாடு முழுவதும் சீரமைப்பு தேவைப்படும் 1200 பாடடைந்த பள்ளிகள் உள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. 5 வயது சிறாருக்கு இனி பாலர் கல்வி கட்டாயமாக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். நாட்டின் கல்வித்துறையினால் பெறப்படும் பயனை அதிகரிக்க இது வழிகோலும். கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் பள்ளிகளில், குறிப்பாக புறநகர் பகுதிகளில் கூடுதல் பாலர் பள்ளிகள் ஏற்படுத்தி தரப்படும். மேலும் மாணவருக்கான உகந்த பள்ளி நேரம், பள்ளிகளின் செயல்திறன் மதிப்பீடு, அறிவாற்றல் மற்றும் திறன் கொண்ட மாணாக்கருக்கான பாடத்திட்டங்களை மேம்படுத்துவது ஆகிய கூறுகளை அரசாங்கம் மேல்மதிப்பாய்வு செய்யும். அது மட்டுமின்றி அனைத்து நிலைகளிலும் மாணாக்கர் மலாய் மொழியில் ஆளுமை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் முன்னெடுப்புகளில் கவனம் செலுத்தப்படும். கல்விக்காகவும் தகவல் தொடர்பு நோக்கத்திற்காகவும் மாணவர்களின் ஆங்கில மொழி புலமை மேம்படுத்தப்படும். அதேவேளை 13ஆம் மலேசிய திட்டத்தில் பிற மொழி கல்வியும் ஊக்குவிக்கப்படுவதுடன் விரிவுபடுத்தப்படும் என பிரதமர் கூறினார்.
அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் கல்வியை வலுப்படுத்துவது மட்டுமின்றி இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் வகையான பாடத்திட்டங்களும் செயலாக்கப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதன் வழி எதிர்கால வேலை சந்தைக்கு ஏற்ப போட்டியாற்றல் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதேவேளை எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பயனுள்ளதாக ஒருங்கிணைந்த வகையில் நாட்டின் கல்வி முறை நெறிப்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் பாலர் பள்ளி தொடங்கி இடைநிலை பள்ளி வரை அனைத்து கூறுகளையும் கண்காணிக்கும் கடப்பாட்டை கல்வி அமைச்சு கொண்டுள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். நாடு முழுவதும் பாலர் பள்ளி, இடைநிலை பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை 98 விழுக்காடு எட்டுவதை அரசு உறுதி செய்யும். எல்லா தரப்பினருக்கும் கல்வி அறிவின் முக்கியத்துவத்தை எடுத்துணர்த்த இந்த முயற்சி வழிகோலும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் கல்வி முறையின் கொள்கைகள், கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையின் செயல்திறனை மதிப்பிடுவதில் மலேசிய கல்வி சான்றிதழ் SPM தொடர்ந்து முதன்மை அளவீடாக திகழும். அதோடு அனைத்துலக மாணவர் மதிப்பீட்டு கல்வி திட்டம் PISA, அனைத்துலக கணிதம் மற்றும் அறிவியல் மீதான ஆய்வு TIMSS ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டின் கல்வி தரம் மேம்படுத்தப்படும். தரமான, திறமையான மனித மூலதனத்தை உருவாக்கும் கல்வி முறையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் 13வது மலேசிய திட்டம் கவனம் செலுத்தும் என டத்துஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். 4000 கோடி ரிங்கிட் சுகாதாரத்துறையை உருமாற்ற அரசு 13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் ஒதுக்கியிருக்கும் நிதி, அந்த துறைக்கான உதவித்தொகை நீடிப்பதை அந்த உருமாற்றம் உறுதி செய்யும். சுகாதார பராமரிப்புக்கான வசதிகள் விரிவாகவும் அனைத்தையும் உள்ளடக்கியும் இருக்கும். இந்த முனைப்பு மக்கள் தங்களுக்கு தேவையான சுகாதார சேவையை தேர்வு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது. மருத்துவ பொருட்களின் உத்தரவாதத்தை மேம்படுத்த உள்நாட்டில் மருந்துகள் தயாரிக்கப்பட ஊக்குவிக்கப்படுகிறது. சுகாதார சார்பு வரி சர்க்கரையிலிருந்து புகையிலை, வேப், மதுபானம் போன்றவற்றுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. 13ஆம் மலேசிய திட்ட காலத்தில் அதிகளவில் அரசு மருத்துவமனைகளும் கிளினிக்குகளும் கட்டப்படுவதோடு தரம் உயர்த்தப்படும். பாழடைந்த நிலையில் இருக்கும் மருத்துவமனையும் கிளினிக்குகளும் புதுப்பிக்கப்படும். சிரம்பான் துவங்கு ஜாஃபார் 2ஆம் மருத்துவமனை, ஜோஹர் பாரு சுல்தானா அமினா 2ஆம் மருத்துவமனை, சுங்கை பட்டானி வட மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம், கோத்தா கனவாலு குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் செயல்படும் சபா இருதய சிகிச்சை மையம், சரவா புற்றுநோய் சிகிச்சை மையம் ஆகியவை அவற்றில் அடங்கும். சுகாதார தரவு மேலாண்மையும் இலக்கவியலாக்கப்படும். 13ஆம் மலேசிய திட்டத்தில் இந்திய சமூகம், குறிப்பாக குறைந்த வருமானம் பெறுவோர் நலன் பேணப்படுகிறது. எல்லா வகையிலும் அவர்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அணுகுமுறை மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். இந்திய சமூக நடவடிக்கை திட்டத்தில் வரையறுக்கப்பட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் வரும் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். கல்வி, தொழில் முனைவு, வீட்டுடைமை ஆகியவற்றை அது உட்படுத்தியுள்ளது. ஸ்டெம், டிவேட் போன்ற கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டின் வாயிலாக இந்திய சமூகத்துக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். வீடுகள் சீரமைப்பு, சமூக நிர்வாக நெறி ஆகியவையும் மேம்படுத்தப்படும். இந்திய சமூகத்தில் மகளிர், இளைஞர், முதியோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்படும் என பிரதமர் விவரித்தார். இந்தியரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் கடப்பாடும் 13ஆம் மலேசிய திட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வடானி கொள்கைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த உள்ளடக்க தன்மை கொண்ட அணுகுமுறையின் கீழ் உரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். குறைவான வருமானம் பெறும் இந்தியர் நலனை முன்னிறுத்தி அவர்கள் வாழ்க்கை தரத்தையும் சமூக செயற்பாட்டையும் மேம்படுத்த 13ஆம் மலேசிய திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். இந்திய சமூக செயல் திட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள முன்னெடுப்புகள் கீழ் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம், நுட்பக்கல்வி, தொழில் பயிற்சி, டிவேட் ஆகியவற்றில் இந்தியர் பங்கும் திறனும் மேம்படுத்தப்படும். வேலை வாய்ப்பு மேம்படுத்தப்பட்டு அடிப்படை வசதிகள், வீடுகள் சீரமைப்பு, நிதியுதவி ஆகியவை நல்கப்பட்டு மனை வாங்க துணை புரியும் உரிய முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ ரமணன் கோடி காட்டினார். 13ஆம் மலேசிய திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டின் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் மக்களின் நல்வாழ்வை பேணவும் ஒதுக்கப்பட்ட நிதி 61,110 கோடி ரிங்கிட். அனைத்து தட்டு மலேசியர்களின் தேவைகளையும் நிறைவேற்றுவதில் டத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான மடானி அரசு கொண்டிருக்கும் உறுதியான கடப்பாட்டை இது எடுத்தியம்புகிறது.
அடங்கியிருக்கிற அத்தனை திட்டங்களும் வந்து நம் மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத்துக்கும் வந்து நன்மை பெறுங்கிற ஒரு அடிப்படையில் தான் பொருளாதார மேம்பாட்டும் சரி, நாடு அடையக்கூடிய எல்லா மேம்பாட்டுக்கும் சரிசமமாக எல்லாருக்கும் வந்து இதில் நன்மை இருக்கணும். நியாயமான மக்களோட பொருளாதார மேம்பாட்டையும் வந்து மக்கள் சந்தோஷமும் வந்து கருதி பல திட்டங்கள் வந்து அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் பொருளாதார மேம்பாட்டு வந்து 4-5% இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய 2030ஆம் ஆண்டு, அதாவது 13வது திட்டம் முடிய தருணத்தில் நம் நாடு வந்து 77,200 ரிங்கிட், அதாவது per capita income அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்து நம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேம்பாட்டு அடைஞ்ச நாடுகளில் ஹை இன்கம் நேஷன்கிற ஒரு நிலை வந்து போய் சேர்ந்துருவோங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையில் தான் பிரதமர் வந்து இந்த அறிவிப்பு செய்தார். இந்தியர்களோட பொருளாதார மேம்பாட்டு, கல்வி மேம்பாட்டு, அவங்களோட வேலைவாய்ப்புகளோட நலத்திட்டங்கள் அதில் மட்டும் கிடையாது, அவங்க வாழ்வாதாரத்துக்கான தேவைகள் அத்தனையுமே வந்து இதில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்கிறேன். நிச்சயமாக நம் அரசாங்கமும் சரி, நம் அரசியல் கட்சிகளும் சரி, இயக்கங்களும் சரி, நிர்வாக அதாவது அரசு சாரா இயக்கங்களும் சரி, இவங்க எல்லாருமே கொடுத்த கருத்துக்களை அத்தனையுமே அடக்கி நிச்சயமாக இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். 13வது மலேசிய திட்டத்தின் 4ஆம் முனைப்பாக பொது போக்குவரத்து முறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. முதன்மை நகரங்களின் ரயில் நிலையங்களை தொடர்புபடுத்த கூடுதலாக 1200 பேருந்துகளும் 300 வேன்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என பிரதமர் கூறினார். பயணிகளின் வசதிக்காக முதல் ரயில் பயணம் தொடங்கி இறுதி பயணம் வரை பேருந்து, வேன் சேவைகளை வழங்க இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ரயில் சேவையை அதிகரிக்க 217 செட் புதிய பயணிகள் ரயில்களும் அடுத்த 5 ஆண்டுகளில் அறிமுகம் செய்யப்படும். இதனிடையே நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் புதிய நெடுஞ்சாலை நிர்மாணிப்புக்கும் முக்கியத்துவம் செலுத்தப்படவிருக்கிறது. 2800 கிலோமீட்டர் தொலைவில் புறநகர் சாலைகளை தரம் உயர்த்தும் பணிகளும் அதில் அடங்கும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 13ஆம் மலேசிய திட்டத்தில் வெள்ள பேரிடர்களை கட்டுப்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தப்படும். நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட 103 வெள்ள தடுப்பு திட்டங்களுக்காக 2000 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் லாங்காட் ஆறு, புலோ ஆறு, கிளாந்தானில் கோலோ ஆறு, நெகிரி சிம்லானில் கமன்சே ஆறு, மலாக்காவில் பாரு ஆறு, ஜோஹோரில் ஜோஹோர் ஆற்றுப்படுகை, மூவார் ஆற்றுப்படுகை, பஹாங்கில் பஹாங் ஆற்றுப்படுகை, சரவாக்கில் கூச்சிங் நகரம் ஆகியவற்றில் வெள்ள தடுப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். அத்துடன் வெள்ள பேரிடரிலிருந்து மக்களை காக்கவும் ஆபத்துகளை சமாளிக்கவும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னெச்சரிக்கை அமைப்புகளும் மேம்படுத்தப்படும் என பிரதமர் விவரித்தார். 10 லட்சம் கட்டுப்படி விலை வீடுகள் 2026 தொடங்கி 2035 வரையிலான 10 ஆண்டுகளில் நிர்மாணிக்கப்படும். மாநில அரசு, தனியார் மேம்பாட்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் கூட்டரசு அரசாங்கம் அதனை மேற்கொள்ளும் என டத்துஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். அதிகமானோர் வசதியான அதேவேளை பாதுகாப்பான இல்லங்களில் குடியேற அந்த முனைப்பு உதவும். நாடு தழுவிய நிலையில் மடானி ரெசிடென்சி மற்றும் பொதுச்சேவை ஊழியர் வீடமைப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் கட்டப்பட்டும் வருகின்றன. புதிய வீட்டு கட்டுமான உதவி திட்டம், கட்டுப்படி விலை வீடமைப்பு திட்டம், மடானி வீட்டுடைமை திட்டம் ஆகியவையும் செயல்பாட்டில் இருப்பதை பிரதமர் சுட்டினார். வீட்டு கடன் உத்தரவாத திட்டமும் வாடகைக்கு இருந்து வீட்டை வாங்கும் திட்டமும் அனைவருக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறுவோரும் அவர்களுள் அடங்குவர். புத்ராஜயா ஹோல்டிங்ஸ் ஒத்துழைப்புடன் கூட்டரசு அரசின் கீழ் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் மடானி நகர் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். பொதுச்சேவை ஊழியர் இன்னும் அதிகமானோர் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை அந்த முன்னெடுப்பின் வாயிலாக உறுதி செய்ய இயலும். 2021 தொடக்கம் மூப்பு எனும் நிலையை நோக்கி மலேசியா பயணித்து வருகிறது. 2043 தொடக்கத்தில் அது முதியோர் தேசமாக அறிவிக்கப்படக்கூடும் என கோடி காட்டினார் பிரதமர். முதியோர் நாடாக மாற்றம் காண்பதற்கு கூடுதல் நிதி தேவைப்படும். எவரும் புறக்கணிக்கப்படாமல் இருக்க 2025-2045 தேசிய மூப்பு நடவடிக்கை வரைவு வகுக்கப்படும். நீடித்த நிலையான நீண்டகால அடிப்படையில் முதியோர் பராமரிப்பு சேவையை ஏற்படுத்தி தருவதில் 13ஆம் மலேசிய திட்டம் முக்கிய கவனம் செலுத்தும். அந்த காலகட்டத்தில் முதுமையை எட்டுவோரை காக்க புதிய சட்டங்கள் இயற்றப்படுவதோடு கொள்கைகள் ஒருங்கிணைக்கப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார்.
உண்மை செலவின அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றலை உட்படுத்தி மேலும் சிறந்த மின்சார சந்தை முறையை அரசாங்கம் தோற்றுவிக்கும். அந்த தொழில்துறையில் வெளிப்படையான ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்த துறை சார்ந்த மேலும் பலருக்கு இது வாய்ப்பளிக்கும் என பிரதமர் கோடிக்காட்டினார். தேசிய எரியாற்றல் உருமாற்ற வசதிக்கான நிதி, நிறுவனங்களுக்கான புதுப்பிக்கக்கூடிய மின் விநியோக திட்டம் ஆகியவை பசுமை எரியாற்றல் துறையில் முதலீடுகளை துரிதப்படுத்தும். மேலும் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றல் துறைசார் தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்கும். இதில் தனியார் துறையின் பங்கேற்பு நாட்டில் நீடித்த எரிசக்தி கட்டமைப்பை வலுப்படுத்தும் எனவும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 2030 ஆண்டு வாக்கில் நாட்டில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த எரிசக்தி ஆற்றலை 29 விழுக்காட்டிலிருந்து 35 விழுக்காட்டிற்கு அதிகரிக்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அதனை அடைய கிரீம் திட்டத்தின் கீழ் சூரிய ஆற்றல் ஈர்ப்பு தகடுகளை பொருத்துவதன் மூலம் மக்கள் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றலை உற்பத்தி செய்து கொள்ளலாம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். 13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் மை டிஜிட்டல் ஐடி ஒரே அங்கீகார விசையாக அறிமுகம் காணப்படும். இதன் வாயிலாக தனியாள் அடையாளத்தை பாதுகாப்பான முறையில் உறுதிப்படுத்தப்படுவதோடு இணையம் வழி செயல்பட்டு வரும் பல்வேறு பொதுச்சேவை அணுகுமுறைகளையும் அது எளிதாக்கும். ஷரியா நீதிமன்றம் உட்பட நாட்டின் நீதித்துறை கவர்மெண்ட் டெக்னாலஜி நிறுவனம் வாயிலாக மேம்படுத்தப்படும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல நாட்டின் இலக்கவியல் திறனை வலுப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு இலக்கவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவில் தீவிர பயிற்சி அளிக்கப்படும். நாட்டின் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய இந்த முன்னெடுப்பு வகை செய்யும் என பிரதமர் கோடிக்காட்டினார். நாட்டின் சுற்றுலாத்துறையில் உருவாக்கப்படும் புதிய திட்டங்கள் 13ஆம் மலேசிய திட்டத்தில் உந்தச் செய்யப்படும். ஜோஹோர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், சரவா ஆகிய மாநிலங்களில் சுற்றுலா முதலீட்டு சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்படும். 2024ஆம் ஆண்டில் அந்நிய சுற்றுலா பயணிகளின் வழி நாட்டின் வருவாய் 10,220 கோடி ரிங்கிட்டை எட்டியதை பிரதமர் சுட்டினார். கூட்டரசு, மாநில அரசு, தனியார் துறை, கூட்டுறவு கழகம் ஆகியவற்றுக்கிடையிலான ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு வாயிலாக சுற்றுலா முதலீட்டு சிறப்பு மண்டலங்களை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்தும். கலை, பண்பாடு, பாரம்பரிய மற்றும் இயற்கையை அடிப்படையாக கொண்ட நாட்டின் சுற்றுலாத்துறை அதன் புதிய இலக்குகளை அடைய இஃது ஊக்கியாக அமையும். நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் விரிவுபடுத்தும் இந்த முயற்சியில் இல்லவாச திட்டமும் வலுப்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டு காலகட்டத்தில் சுற்றுலாத்துறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16 விழுக்காட்டை பங்களிக்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. 2026 மலேசியாவுக்கு வருகை அளிக்கும் ஆண்டு அதற்கு முக்கிய உந்துதலாக அமையும் என நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கோடிக்காட்டினார். 2027 சி விளையாட்டு போட்டியை ஏற்று நடத்துவதன் மூலம் உலக அரங்கில் மலேசியாவின் நட்பெயரை மேலும் மிளிரச் செய்ய முடியும். மக்களவையில் 13ஆம் மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். வரும் 5 ஆண்டுகளில் அனைத்துலக நிலையிலான சில போட்டிகளுக்கும் மலேசியா உபசரணை நாடாக விளங்கும். அனைத்துலக நிலையில் நாட்டின் நட்தோற்றத்தை ஒளிரச் செய்ய இத்தகைய உயர்தர போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்பு வழிகோலும். மேலும் மக்கள் மத்தியில் ஒருமைப்பாட்டை ஓங்கச் செய்யும் முக்கிய களமாகவும் அது விளங்கும். 2027 சி போட்டியை நடத்த கோலாலம்பூருடன் சரவாக், பினாங்கு, ஜோஹோர் ஆகிய மாநிலங்களும் கைகோர்க்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் அந்த போட்டிக்கு உபசரணை நாடாகும் வாய்ப்பை மலேசியா 6 முறை பெற்றுள்ளது. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.